அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் மௌனம் கலைத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் ஆங்கில ஊடகத்தினுடைய குழுமத்தின் முக்கிய ஆசிரியர்கள் விஜயை சந்தித்து 45 நிமிடம் உரையாடி இருக்கிறார்கள். அந்த உரையாடல் குறித்து அந்த செய்தி நிறுவனத்தினுடைய குழுமம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதை விரிவாக பார்த்தோம்னால், கரூர் சம்பவத்தில் பலரையும் அதிர்ச்சியுள்ளாக்கியது. உங்கள் பதில் தாமதத்திற்கு காரணம் என்ன என்று முதல் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார்கள். இத்தனை நாட்களுக்கு பிறகு கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் மௌனம் கலைத்திருக்கிறார். அதில் கரூர் சம்பவம் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இன்னும் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. நடந்ததை முழுமையாக புரிந்து கொள்ளவும் அதை மனதில் ஜீரணிக்கவும் எனக்கு நேரம் தேவைப்பட்டது. எல்லாவற்றிற்கும் உடனடியாக நான் எதிர்வினை ஆற்றுவதில்லை. நான் என்ன அனுபவித்தேன் என்பது முதலில் புரிந்து கொள்ளவே அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று பதில் எடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்ததாக, நெருக்கடி நேரங்களில் உங்கள் மௌனம் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது என சிலர் கூறுகிறார்களே, அதற்கு பதில் என்ன என்ற கேள்விக்கு நான் உடனடியாக பதிலளிக்கவில்லை என்பதனாலேயே பேசவில்லை என்ற அர்த்தமில்லை. என் உரைகளின் மூலம் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். மௌனம் என்பது இல்லாமை அல்ல என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல, குறுகிய கால அரசியல் முயற்சியா அல்லது நீண்ட பயணமா என்ற கேள்விக்கு, இது ஒரு நீண்ட கால திட்டம். இதை நான் சாதாரணமாக செய்யவில்லை. 33 ஆண்டுகள் சினிமாவில் இருந்ததை உணர்ந்து கொண்டே விட்டு வெளியிருக்கிறேன். இது எளிதான முடிவல்ல. நான் முடிவு செய்து விட்டேன். நீண்ட பயணத்திற்காக வந்திருக்கிறேன் என்றும் பதில் எடுத்திருக்கிறார். அதே போல, உங்களை ஊக்குவிக்கும் தலைவர்கள் அல்லது ஆளுமைகள் யார் என்ற கேள்விக்கு, ஷாருக் கான் அவர்களுடைய தெளிவான பேச்சும் கருத்துக்களை அழகாக வெளிப்படுத்தும் திறன் எனக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்றும் அதை நான் எப்பொழுதும் கவனித்திருக்கிறேன் என்றும் பதில் எடுத்திருக்கிறார். அதே போல, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் ஆகியோர் அர்த்தமுள்ள சாதனைகளை செய்த தலைவர்கள், அவர்களையும் நான் முன்மாதிரியாக பார்க்கிறேன் என்றும் பதிலளித்திருக்கிறார். அதாவது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் எதிரியாக கருதப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல, ஜனநாயக பட சிக்கல் உள்ளது. அரசியலில் உங்கள் சினிமா வாழ்க்கையை பாதித்ததா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதற்கு, என் அரசியல் நுழைவால் ஜனநாயகன் படம் பாதிக்கப்படுவது என தயாரிப்பாளருக்காக எனது வருத்தமாக இருக்கிறது. அரசியலில் இறங்கினால் சினிமா பாதிக்கப்படும் என்பதை நான் முன்பே எதிர்பார்த்தேன். அதற்காக மனதளவில் தயார் நிலையில் இருந்தேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலில் தீவிரமாக இறங்க வேண்டும் என்று எப்போது முடிவெடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு, கோவிட் காலகட்டத்திற்கு பிறகு அரசியல் குறித்து நான் மிகவும் தீவிரமாக சிந்திக்க தொடங்கினேன். இது திடீர் முடிவு அல்ல. என் தந்தை இயக்குநராக இருந்தவர். அதனால் இந்த உலகை அருகிருந்து பார்த்து வளர்ந்தவன் நான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல, கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்க தயக்கம் அல்லது தன்னம்பிக்கை குறைவு உங்களுக்கு இருப்பதாக சிலர் நினைக்கிறார்களே, அதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு, அது உண்மை இல்லை என்று நினைக்கிறேன். இது எல்லா வகையான கேள்விகளுக்கும் அமைதியாகவும் தெளிவாகவும் பதிலளித்துள்ளேன். நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. முடிவெடுத்து விட்டேன். சினிமாவை விட்டு விட்டேன். இதுதான் என் எதிர்காலம் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல, நீங்கள் இடதுசாரியா வலதுசாரியா அல்லது மத்திய பாதையிலா என்ற கேள்விக்கு, நான் இடதும் இல்லை, வலதும் இல்லை, மத்தியமும் இல்லை. எனக்கு அரசியல் என்றால் மக்களுடைய பிரச்சனைகள், அதுவே முக்கியம் என்றும் கூறியிருக்கிறார். அதே போல, உங்கள் ரசிகர்கள் வட்டம் அரசியல் சக்தியாக மாறும் என்று நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கு, என் ரசிகர்கள் தான் என் கட்சியின் களப்பணியாளர்களாக மாறுவார்கள். இது ஒரு இயக்கத்தை உருவாக்குவது பற்றியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல, நான் கிங் மேக்கராக இருக்க வேண்டும் என்று ஏன் நினைக்கிறீர்கள்? கூட்டத்தை பார்த்தீர்களா? நான் வெல்ல வந்திருக்கிறேன். ஒரு அறிக்கையை வெளியிட அல்ல, இந்த தேர்தலை வெல்லவே நான் போராடுகிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக, நான் இடதும் இல்லை, வலதும் இல்லை, மத்தியமும் இல்லை. எனக்கு அரசியல் என்றால் மக்களின் பிரச்சனை தான் முக்கியம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் விஜய். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி.